அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். துருவன் சுருச்சியினுடைய வார்த்தைகளை பொறுக்க முடியாம காட்டுக்கு போனான். அங்க தன்னுடைய தபசுனால மகாவிஷ்ணுவை ஆராதனை பண்ணினான் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 9வது அத்தியாயத்துல துருவன் பகவான சோஸ்திரம் பண்றதும், பகவான் அவனுக்கு வரம் கொடுக்கறதும், அதாவது பகவான் அந்த துருவபதத்தை கொடுக்கறாரு இல்லையா, சோ அந்த வரத்தை கொடுக்கறதும், திரும்பி தன்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யத்துக்கு அந்த ராஜ்யத்தை தான் ஆட்சி பண்றதும் அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல சொல்றா. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த துருவ சோஸ்திரத்தை ரொம்ப எல்லாரும் முக்கியமான ஒரு சோஸ்திரமாக எல்லாரும் சொல்றா. அதனால கொஞ்சம் அதை எல்லாரும் நிதானமா கொஞ்சம் ஸ்ரத்தையோட கேளுங்கோ. நம்ம சொன்னாலும் கேட்டாலும் சொல்றதுக்கு ஒரு பலன் இருக்கு, கேட்டாலும் ஒரு பலன் இருக்கு. மிகவும் ஒரு உயர்ந்த சோஸ்திரம். அதனால கண்டிப்பா எல்லாரும் ஸ்ரத்தையோட கேளுங்கோ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத நவமோத்யாயः. மைத்ரேய உவாச. தயேவம் உத்சன்னபயா உருக்ரமே கிருதாவநாமா பிரயயுஸ்திரிவிஷ்டபம் சஹஸ்ரசீஷாபி ததோ கருத்மதா மதோர்வணம் ப்ருத்யதி திருக்ஷயா கதः சவைதியா யோக விபாக தீவ்ரயா ஹிருத்பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சஹசைவோபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததஸ்ஸ தத்தர்சனேனாகத சாத்வசஹர்ஷிதௌ அவந்ததாங்கம் வினமய்ய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன் நிவார்பகः சும்பன் நிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன் சதம் விவக்ஷந்தமதத்விதம் ஹரிः ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹிருத்யவஸ்திதः கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பஷபாலம் கிருபயா கபோலே சவை ததைவ பிரதிபாதிதாம் கிரம் தைவீம் பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணயः தம் பக்தி பாவோப்யக்ருணாத் அசத்வரம் பரிஷ்ருதோருஸ்ரவசம் த்ருவக்ஷிதிः. த்ருவோவாச யோந்தः பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணா நமோ பகவதே புருஷாய துப்யம். ஏகஸ்த்வமேவ பகவன் இதமாத்மசக்த்யா மாயாத்யயோர்குணயா மகதாத்யசேஷம் ஹிருஷ்ட்வானுவிஷ்ய புருஷஸ்தத சத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசு விபாசி த்வத்தயா வயுனவேதம் அச்சஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்த இவ நாத பவத் பிரபன்னக தஸ்யாபவர்க்ய சரணம் தவ பாதமூலம் விஸ்மர்யதே கிருதவிதா கதமாத்தபங்கோ நூனம் விமுஷ்டமதயஸ்தவ மாயயாதே ஏ த்வாம் பவாப்யய விமோக்ஷணமன்யஹேதோः அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்சஜம் நிரயே பிண்டூணாம் யா நிர்வృతిస్తనుభృతాம் தவ பாத பத்ம தியானாத் பவஜ்ஜனகதா ஸ்ரவணேன வாஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமன்யபிநாதமாபூத் கிம் தந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத் பக்திம் முகுஹு பிரவஹதாம் த்வயி மே பிரசங்கோ பூயாதனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணம் உருயசனம் பவாப்திம்
नेक्षे भवद्गुणकथामृतपाणमत्तः तेन स्मरन्त्यतितरां प्रियमीशमर्त्यम् ये चान्वतः सुदसुहृद्गृहवित्तदाराः ये त्वब्जनाभ भवदीयपदारविन्द सौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाः तिर्यङ्नगद्विजसरीसृपदेवदैत्यमर्त्यादिभिः परिचितं सदसद्विशेषम् रूपं सविष्टम् अजते महदात्यनेकम् नातः परं परमवेद्मि न यत्र वादः कल्पान्तयेतदखिलं जठरेण गृह्णन् सेते पुमांसदृक् अनन्तसकस्तदङ्के यन्नाभिसिन्धुरुह काञ्चन लोकपद्म गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्धात्मा कूटस्थादिपुरुषो भगवं त्रयदीशः यद्बुद्ध्यवस्थितम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितौ अधिमको व्यतिरिक्तः यस्मिन् विरुद्धगतयो हि अनिसम्पतन्ति विद्यादयो विविधशक्तय अनुपूर्यात् तद्ब्रह्म विश्वभवमेकम् अनन्तमाद्यम् आनन्दमात्रमविकारम् अहं प्रपद्ये सत्याशिषो हि भगवन् तव पादपद्मम् आसीस्तथानुभजतः पुरुषार्थमूर्तेः अप्येवमार्य भगवान् परिपाति दीनान् वाश्रेव वत्सकम् अनुग्रहकादरोऽस्मान् मैत्रेयोवाच अताभिष्टुत एवं वै सत्सङ्कल्पेन धीमता भृत्यानुरक्तो भगवाने प्रतिनन्द्येदमब्रवीत् श्रीभगवानुवाच वेदाहं ते व्यवसितम् हृदि राजन्य बालक तत्प्रयच्छामि भद्रं ते दुरापम् अभिसुव्रत नान्यैरधिष्ठितं भद्र यद्राजिष्णुर्वक्षिति यत्र ग्रहक्षताराणां ज्योतिषां चक्रमाहितम् मेढ्यां गोचक्रवस्तास्नु परस्तात् कल्पवासिनां धर्मोऽग्निः कश्यपः शुक्रो मुनयो एव नौकसः चरन्ति दक्षिणीकृत्य भ्रमन्तो यत्सतारकाः प्रस्थिते तु वनं पित्रा धत्वा गां धर्म संश्रयः 36 रक्षिता व्याहतेन्द्रियः तद्भ्रातर्युत्तमे नष्टे मृगयायां तु तन्मनाः अन्वेक्षन्ति वनं माता दावाग्निं सा प्रवेक्ष्यति इष्ट्वा मां यज्ञहृदयं यज्ञैः पुष्कलदक्षिणैः भुक्त्वा चेहाशिषः सत्या अन्ते मां संस्मरिष्यसि ततो गन्धासि मत्स्थानं सर्वलोक नमस्कृतम् उपरिष्टादृशिभ्यस्त्वं यतो नावर्तते घतः मैत्रेय उवाच इत्यर्चितः स भगवान् अतिदिश्यात्मनः पदम् बालस्य पश्यतो दाम सम्मघाद्गरुडध्वजः सोऽपि सङ्कल्पजं विष्णोः पादसेवोपसाधितं प्राप्य सङ्कल्पनिर्वाणम्
नातिप्रीतोऽभ्यघात्पुरम् विदुरोवाच सुदुर्लभं यत् परमं पदं हरेः मायाविनस्तच्चरणार्चनार्जितं लब्ध्वाप्य सिद्धार्थमिव एकजन्मना कथं स्वमात्मानममन्यथार्थवित् मैत्रेयोवाच मातुः सपत्न्या वाग्बाणैः हृदि विद्धस्तुतान् स्मरन् नैच्छन्मुक्तिपतेर्मुक्तिं तस्मात्तापम् उपेयिवान् ध्रुवोवाच समाधिना नैकभवेन यत्पदम् विदुः सनन्दादय ऊर्ध्वरेतसः मासैरहं षड्भिरमुष्य पादयोः छायाम् उपेत्या भगतः प्रतङ्मतिः अहो बधममानात्म्यम् मन्दभाग्यस्य पश्यत भवच्चितः पादमूलम् गत्वा याचेयदन्तवत् मतिर्विदूषिता देवैः पदद्भिरसहिष्णुभिः यो नारदवचस्तत्यम् नाग्राहिषम् असत्तमः दैवीम् मायामुपाश्रित्य प्रसुप्त इव भिन्नधृक् तप्ये द्वितीयेऽप्यसति भ्रातृव्यहृद्रुजा मयैतत् प्रार्थितं व्यर्थं चिकित्सेव गतायुषी प्रसाद्य जगदात्मानं तपसा दुष्प्रसाधनं भवच्चिदम् अयाचेऽहं भवं भाग्यविवर्जितः स्वाराज्यं यच्छतो मौढ्यान् मानो मे भिक्षितो भत ईश्वराक्षीण पुण्येन फलीकारानिवादनः मैत्रेयोवाच न वै मुकुन्दस्य पदारविन्दयोः रजोजुषस्तात भवादृशा जनाः वाञ्छन्ति तद्दास्यमृतेऽर्थमात्मनो यदृच्छया लब्धमनः समृद्धयः आकर्ण्यात्मजमायान्तम् सम्परेत्य यथागतम् राजान श्रद्धे भद्रम् अभद्रस्य कुतो मम श्रद्धाय वाक्यम् देवर्षेः हर्षवेगेन दर्शितः वार्ताहर्तुरतिप्रीतो हारम् प्रादान्महाधनम् सदश्वम् रथमारुह्य कार्तस्वर परिष्कृतम् ब्राह्मणैः कुलवृद्धैश्च पर्यस्तोमात्यबन्धुभिः शङ्खदुन्दुभिनादेन ब्रह्मघोषेण वेणुभिः निश्चक्रामपुरात्तूर्णम् आत्मजा वीक्षणोत्सुकः सुनीतिः सुरुचिश्चास्य महिष्यौ रुक्मभूषिते आरुह्य शिबिकां सार्धम् उत्तमेनाभिजग्मतुः तं दृष्ट्वो भवनाभ्यासु आयान्तं तरसारतात् अवरुह्य नृपस्तूर्णम् आसाध्य प्रेम विह्वलः परिरेबे अङ्गजं दोर्भ्याम् दीर्घोत्कण्ठमनाश्वसन् विश्वक्सेनाङ्घ्रि संस्पश्य हताशेषाघबन्धनम् अथा जिघ्रन्मुहुर्मूर्ध्नि शीतैर्नयनवारिभिः स्नापयामास तनयम् जातोद्धाम मनोरथः अभिवन्द्य पितुः पादौ आशीर्भिश्चापि मन्त्रितः ननाम मातरौ कृष्णा सत्कृतः सज्जनाग्रणीः चुरुचिस्तं समुत्थाप्य पादावनतम् अर्भकम् परिष्वज्याह जीवेति बाष्पगद्गतया गिरा यस्य प्रसन्नो भगवान् गुणैर्मैत्र्यादिभिर्हरिः तस्मै नमन्ति भूतानि निम्नमाप इव स्वयम् उत्तमश्च ध्रुवश्चोभौ अन्योन्यं प्रेम विह्वलौ
अङ्गसङ्घात् उत्पुलकौ अस्रौघं ऊहतुः सुनीतिरस्य जननी प्राणेभ्योऽपि प्रियं सुतम् उपगुह्य जहावादिं तदङ्गस्पर्शनिर्वृता पयस्तनाभ्यां शुश्राव नेत्रजैः सलिलैः शिवैः तथा विक्षिक्ष्यमाणाभ्यां वीरवीरसुवो मुहुः तां संसुर्जनारग्निं दृष्ट्या ते पुत्र आर्तिः प्रतिलब्धश्चिरं नष्टो रक्षिता मण्डलं भुवः अभ्यर्चितस्त्वया नूनं भगवान् प्रणतार्तिः यदनुद्यायिनो धीरा मृत्युं जिज्ञुस्तु दुर्जयम् लाल्यमानं जनैरेवं ध्रुवं सभ्रातरं नृपः आरोप्य करणीं हृष्टः स्तूयमानो विसत्पुरम् तत्र तत्रोपसंक्लुप्तैः लसन्मकरतोरणैः सौवृन्दैः कदलीस्तम्भैः भूखपोधैश्च तद्विदैः सूतपल्लववासस्रं मुक्तादाम् अविलम्बिभिः उपस्कृतं प्रतिद्वारम् अपां कुम्भैः सदीपकैः प्राकारैर्गोपुराघारैः सातकुम्भपरिच्छदैः सर्वतो अलङ्कृतं सीमते विमानशिखरद्युभिः मृष्टचत्वररत्याट्ट मार्गं चन्दनचर्चितं लाजाक्षदैः पुष्पफलैः तण्डुलैर्बलिभिर्युतम् ध्रुवाय पतिदृष्टाय तत्र तत्र पुरस्त्रियः सिद्धार्थाक्षत तद्यम्बु दूर्वा पुष्पफलानि च उपजगृहु प्रयुज्ञाना वात्सल्याताशिषः सतीः शृण्वंस्तत्वल्गुगीतानि प्राविशद्भवनं पितुः महामणिव्रातमये सतस्मिन् भवनोत्तमे लालितो नितरां पित्रा न्यवसद्दिविदेववते पयप्पेन निपास्यया दान्तारुक्मपरिच्छदाः आसनानि महाराणि यत्र रौक्मा उपस्कराः यत्र स्फटिककुड्येषु महामारकतेषु च मणिप्रदीपा आभान्ति ललनारत्नसंयुताः उद्यानानि च रम्याणि विचित्रैरमरद्रुमैः कूजद्विहङ्गमिथुनैः गायन्मत्तमधुव्रतैः वाप्यो वैधूर्यसोपानाः पद्मोत्पलकुमुद्वतीः हंसकारण्डवकुलैः जुष्टाश्चक्राह्वसारसैः उत्तानपादो राजर्षिः प्रभावं तनयस्य तं श्रुत्वा दृष्ट्वाद्भुततमं प्रपेधे विस्मयं परम् वीष्योडवयसं तं च प्रकृतीनां च सम्मतम् अनुरक्तप्रजं राजा ध्रुवं चक्रे भुवपतिम् आत्मानं च प्रवयसम् आकलय्य विशाम्पतिः वनं विरक्तः प्रातिष्ठद् विमृशन्नात्मनो गतिम् इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे ध्रुवराज्याभिषेकवर्णनं नाम नवमोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. மைத்ரேயர் சொல்றார், இப்படி பகவான் சொன்னதை கேட்டு தேவதைகள் பயம் நீங்கி திரிவிக்ரம அவதாரம் செஞ்சு உலகங்களைய இந்திரனுக்கு மீட்டு கொடுத்த அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தேவலோகத்துக்கு
போனா அந்த பகவானும் தன்னுடைய பக்தனான துருவனை பார்க்கறதுக்காக கிளம்பி கருடன் மேல ஏறி மதுவனத்துக்கு போறார். அங்க துருவன் பக்தியோகம் அடைந்த தன்னுடைய புத்தியினால தன்னுடைய ஹிருதயத்துல தரிசிச்ச அந்த பகவான் திடீர்னு காணுமே, மின்னல் போல மறைஞ்சு போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு கண்ணை தெரிஞ்சு பார்க்கும்போது அந்த பகவான ஹிருதயத்துல தான் எப்படி பார்த்தானோ அப்படியே வெளியிலே நிக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே அவன் பரபரத்து போனான். பரபரத்த அந்த மனசோட அந்த துருவன் தன்னுடைய சரீரத்தை பூமியில ஒரு தடி போல சாச்சு அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான். அவன் அந்த பகவானை பார்த்த உடனே அவரை அப்படியே கண்களால பருகி முகத்தினால முத்தமிடுபவன் போல புஜங்களால் அப்படியே கட்டி அணைப்பவன் போல அவரை நமஸ்காரம் பண்ணினான். அந்த பகவானுடைய குணங்களை சொல்லி சோஸ்திரம் பண்ணணும் என்று ஆசைப்படுறான். ஆனா வார்த்தைகளால அவரை துதிக்கிறதுக்கு தெரியாம வாய்மூடி பேசாமல் மௌனமாகவே இருந்தான். சமஸ்த பிராணிகளின் ஹிருதயத்திலும் வசிக்கும் அந்த பகவானுக்கு இந்த துருவன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தெரியாதா என்ன? அதனால அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுண்டு தன்னுடைய கருணையினால பிரணவஸ்வரூபமான தன்னுடைய சங்கினால அந்த துருவனை கன்னத்துல ஸ்பரிசிச்சார். அந்த துருவன் அப்படி சங்கத்தினால ஸ்பரிசிக்கப்பட்ட உடனே அந்த தேவனுடைய அனுகிரகத்தினால வேதாந்தங்கள் எல்லாம் நிறைந்த வாக்குகளை அடைந்தான். ஜீவாத்மா பரமாத்மாக்களின் உண்மையையும் அறிந்து கொண்டான். அவனுக்கு சாஸ்வதமான ஸ்தானத்தை பெறும் பாக்கியமும் சித்தமானது, பக்தி பாவமும் உண்டானது. அந்த துருவன் எந்த பரபரப்பும் இப்பொழுது இல்லாமல் அந்த பகவானை சோஸ்திரம் செய்ய ஆரம்பித்தான். துருவன் சொல்றான், பகவானே, நான் உன்னை சோஸ்திரம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும் கூட துதி செய்வதற்கு வார்த்தைகள் வராமல் இருந்தேன். உபயோகப்படாமல் உறங்குவது போல இருந்த என்னுடைய வாக்கிற்குள் நீ புகுந்து அதை கிளப்பி எழுப்பினாய். நீ சேராதவைகளை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடியவன், சர்வ சக்திகளும் நிறைந்தவன். ஹஸ்தம், பாதம், ஸ்ரவணம், தொக்கு முதலியவைகள் எல்லாவற்றையும் மற்ற பிராணங்களையும் நீயே அதற்குள்ளே புகுந்து கொண்டு எழுப்புகின்றாய். நீ உட்புகாத பட்சத்தில் அவைகளுக்கு தமது காரியங்களை செய்வதற்கு வல்லமை இருப்பதில்லை. அவையும் உனக்கு சரீரங்கள் தானே. நீ ஞானாதி குணங்கள் எல்லாம் நிறைந்தவன், பரமபுருஷன். உனக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவானே, இதோ புலப்படுகின்ற இந்த ஜகத்தை எல்லாம் பலவாறாக பரிணமிக்கும் திறமையுடையவன் நீ. உன்னை விட்டு பிரியாமல் இருக்கும் மாயை என்னும் பிரகிருதியால் சிருஷ்டித்து காரியமாயும் காரணமாகவும் உள்ள சகல பதார்த்தங்களிலும் ஜீவன் மூலமாக நீ பிரவேசிக்கின்றாய். அக்னி ஒன்றுதான் இருந்தாலும் நீண்டும் குறுகியும் பலவாறாக இருக்கப்பட்ட பலவகைப்பட்ட கட்டைகளில் பற்றி கொண்டு அது பலவாறு தோன்றுகிறது. அதுபோல நீ ஒருவனாக இருந்தும் உன் சரீரமான வஸ்துக்கள் பலவாக இருப்பதால் பலவாறாக தோற்றமளிக்கிறாய். கட்டைகள் நீட்டு குட்டை என்று பல தன்மைகளுக்கு இடமானது. அவற்றில் பற்றின அக்னிக்கு அதில் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. அதை போலவே உனக்கு சரீர வஸ்துக்களின் தோஷங்கள் அவற்றின் உள்ளே புகுந்திருக்கிற உன்னிடத்தில் சம்பந்திக்கிறதில்லை. நீ எப்பொழுதும் உன் சொரூபம் மாறாமல் இருப்பவன். பகவானே, பிரம்மதேவன் முதலில் இந்த ஜகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்து புரியாமல் உறங்கினவன் போல ஒன்றும் அறியாமல் இருந்தான். பிறகு உன்னை சரணமடைந்த போது அவனுக்கு நீ ஞானத்தை கொடுத்தாய். பிறகு உறங்கினவன் எழுந்தவன் போல நீ கொடுத்த அந்த ஞானத்தினால்தான் இந்த ஜகத்தை எல்லாமே அவன் அறிந்து கொண்டான். இந்த வஸ்துவை இன்ன விதமாக படைக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டு பிறகு ஜகத்தை சிருஷ்டித்தான். தாபத்ரயத்தில் வருந்தினவர்களுக்கு பந்துவாக இருப்பவனே, மோட்சத்தை சாதித்து கொடுப்பதான உன்னுடைய பாத மூலத்தை நீ செய்த உபகாரம் அறிந்த நான் எப்படி மறுக்க முடியும்? மகா உபகாரனான உன்னை அடையாதவர்கள்
செய்த உபகாரத்தை மறந்தவர்கள். தன்னை பற்றினவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் நீ ஒரு கல்பக விருட்சம் போன்றவன். பிறத்தலும் சாதலுமான சம்சார பந்தத்தை அழித்து மகானந்த ரூபமான மோட்சத்தை கொடுப்பவன். உன்னை யார் என்னை போல் தர்ம அர்த்த கர்மங்களாகின்ற வேறு காரணத்தினால் பணிகின்றார்களோ அவர்கள் உன் மாயையால் மதிமயங்கப் பெற்ற மூடர்கள்தான். ஏனென்றால் மோட்சம் கொடுப்பவனாகிய உன்னை வேறு காமங்களுக்காக பணிவது புத்திசாலித்தனமாக ஆகுமா? பகவானுடைய லோகமாகிய பரமபதத்தை நினைத்தால் மற்ற லோகங்களெல்லாம் நரகங்கள் தானே. அத்தகைய நரக அனுபவத்தை யார் விரும்புவார்கள்? காது முதலிய இந்திரியங்களால் சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதும் சவம் போன்ற சரீரத்தினால் அனுபவிக்கத்தக்கதுமான சம்சார சுகத்தை என்றோ அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆகையால் அவர்கள் அறிவில்லாத மூடர்கள் தானே. சொர்க்கம் சுகமாகத்தான் இருக்கும். அதனால் அந்த சொர்க்காதி சுகத்திற்காக பஜிக்கின்றவர்களை நிந்தித்து அதில் விருப்பமே இல்லாமல் பூஜிக்கின்றவர்களை புகழ்கின்றாயே என்றால் அந்த சொர்க்க சுகம் மோட்ச சுகத்தை பார்த்தால் மிகவும் அற்பமானது அல்லவா? மற்றும் அது சீக்கிரத்தில் அழிந்து விடுமே. மோட்ச சுகம் ஒரு நாளும் அழியாது. அதன் பெருமையை சொல்லி முடியுமா? ஆகையால் அந்த மோட்சத்தை கொடுக்கும் பிரபுவான பகவானை பணிந்து யார் அற்பமாக உள்ள சொர்க்காதி சுகங்களை விரும்புகின்றார்களோ அவர்கள் அறிவில்லாத மூடர்கள் என்பதில் சந்தேகம் இருக்க முடியுமோ? ஜெகநாதனே, உன் பாதார விந்தங்களை பணிவதாலும் அப்படி உன் பாதார விந்தங்களை பணிகின்ற பாகவதர்களின் கதைகளை கேட்பதனாலும் உண்டாகக்கூடிய சுகம் வேறு எதிலுமே உண்டாகாது. சொர்க்க சுகத்தை அனுபவிக்கும் பிராணிகளுக்கு இந்த சுகத்தில் சிறிது பாகமுமே கிடைக்காது. அனந்தனே, சமஸ்த தோஷங்களும் தீண்டப் பெறாதவரும் எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமுமான உன்னிடத்தில் தடையில்லாமல் எப்பொழுதும் பக்தி செய்பவர்களும் நிர்மலமான மனது உடையவர்களும் கோபமில்லாமை முதலிய ஆத்ம குணங்களெல்லாம் அமைந்தவர்களுமான பெரியோர்களோடு எனக்கு சகவாசம் உண்டாகும்படி அருள் செய்வாயாக. ஏனென்றால் அவர்கள் உன் குணங்களையும் உன் கதைகளையுமே பேசி பேசி பொழுதுபோக்குவார்கள். ஆகையால் அவர்களோடு சகவாசம் உண்டானால் உன் கல்யாண குணங்களை சொல்லும் உன்னுடைய கதையாகின்ற அமிர்தத்தை பானம் செய்து மனம் களிப்படைந்து சம்சார தாபங்கள் எல்லாம் தொலைந்து சீக்கிரத்தில் பெரிய துக்கங்களையும் சம்சாரமாகின்ற சாகரத்தையும் நான் கடந்து விடுவேன். ஆகையால் உன் பக்தர்களான அத்தகைய பெரியோர்களோடு எனக்கு சகவாசம் உண்டாகும்படி அருள் செய்வாயாக. சத்புருஷர்களின் சகவாசம் உண்டானால் உன் கதைகளை கேட்பது முதலியவற்றின் மூலமாக மோட்ச சுகத்திற்கு அது சாதனமாக இருக்கும். ஜீவிக்கும் நாளிலும் தேகத்தை பற்றியும் அதை தொடர்ந்த மற்றவைகளை பற்றிய விஷயத்திலும் மனம் செல்லாமல் தடுத்து ஆனந்தத்தை கொடுக்கும். ஜெகதீசனே, பத்மநாபா, உன் பாதார விந்தங்களில் மனமுடைய பாகவதர்களோடு எவர்கள் சகவாசம் பெறுகின்றார்களோ அவர்கள் பிரீத்திக்கு இடமாக இருப்பதான தேகத்தையும் அந்த தேகத்தை தொடர்ந்த பிள்ளை பெண்டிர் ஆகியவற்றையும் நினைக்க மாட்டார்கள். அவற்றில் அபிமானமும் வைக்க மாட்டார்கள். ஸ்தூலமும் சூஷ்மமுமான சேதனா சேதனங்களை காட்டிலும் விலட்சணமாக இருப்பவனே, கர்மத்தினால் விளையும் உற்பத்தி இல்லாதவனே, மகத் முதல் பிருத்திவி வரையிலும் உள்ள தத்துவங்கள் அடங்கினதும் சேதனா சேதன ஸ்வரூபமாக இருப்பதும் திரியக் ஜந்துக்களான பசுக்கள் மிருகங்கள் இவைகளும் தாவரங்களும் அண்டஜங்களான பட்சி முதலியவைகளும் சர்ப்பங்களும் தேவதைகளும் தைத்தியர்களும் அசுரர்களும் மனுஷர்களும் மற்றும் உள்ள பல பல ஜந்துக்களும் கொண்ட இந்த பிரம்மாண்டம் முழுவதும் உன்னுடைய ஸ்தூல ரூபம் என்பதை நான் அறிவேன். ஆனால் மற்ற விசேஷங்கள் எனக்கு எதுவுமே தெரியாதே. இந்த ஸ்தூல ரூபத்தை காட்டிலும் வேறுபட்ட உன் திவ்ய மங்கள விக்கிரகமாகின்ற சூஷ்ம ரூபத்தையும் நீ எனக்கு காட்டினாயே. அந்த சூஷ்ம ரூபம் தேவ திரியக் மனுஷாதிகளோடு ஒத்து இருக்கிறது என்ற வசனம் பொருந்தாது. அது அபாக்கிருதமாக இருப்பதாகையால் பிராகிருதமான பூதங்களோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாதே. நீ சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பிரளய காலத்தில் வயிற்றிலே அடக்கிக் கொண்டு ஆதிசேஷன் ஒருவனை மட்டுமே சகாயமாக கொண்டு அவன் மடியில் படுத்துக்கொண்டு யோக நித்திரை செய்கிறாய். பரமபுருஷா,
அங்கனம் சயனித்த உன் நாபியாகின்ற சமுத்திரத்திலே முளைத்த இந்த பிரபஞ்சம் என்னும் சொர்ணமயமான தாமரை மலரின் மத்தியிலே மகா தேஜஸ்வியான பிரம்மதேவன் உண்டானான். அத்தகைய உனக்கு என்னுடைய நமஸ்காரம். நீ திவ்ய மங்கள விக்கிரகங்களை அங்கீகரிப்பதற்கு உன் சங்கல்பமே தான் காரணம், கர்மம் காரணமில்லை. நீ யஜ்ஞங்களால் ஆராதிக்கப்படுபவன், அந்த யஜ்ஞங்களுக்கு பலன் கொடுப்பவனும் நீதான். நீ பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் விலட்சணமாக இருப்பவன். இப்படிப்பட்ட நீ ஜகத்தை பாதுகாப்பதற்காக பல பல திவ்ய மங்கள விக்கிரகங்களை அங்கீகரிக்கின்றாய். ஆனால் சமஸ்த லோகங்களுக்கும் வேண்டிய இஷ்டங்களை கொடுப்பதும் அனிஷ்டங்களை போக்குவதும் ஆகிய ஜகத் ரக்ஷணத்தை நீ ஒருவனே அல்லவா நடத்துகிறாய். நீ சமஸ்த வஸ்துக்களிலும் நிறைந்து இருப்பவன். சமஸ்த வஸ்துக்களிலும் நீ நிறைந்து இருந்தாலும் அவற்றின் தோஷங்கள் தீண்ட பெறாதவன். அதனால் நீ நித்தியமுக்தன் என்று சொல்லப்படுகிறாய். ஆகையால் அச்சேதனமான பிரகிருதியை காட்டிலும் சேதனர்களை காட்டிலும் விலட்சணமானவன். அச்சேதனமான மகத்து முதலிய தத்துவங்கள் பிருத்திவி முதலிய தத்துவங்களில் வியாபித்து இருந்தாலும் அவற்றின் தோஷங்களுக்குத்தான் அவைகள் இடமாக இருக்கிறது. ஆனால் நீ அப்படி இல்லை. சேதனர்களான ஜீவாத்மாக்கள் தேவ மனுஷ்யாதி சரீரங்களில் வியாபித்து இருக்கின்றார்கள் அல்லவோ. வாஸ்தவத்தில் அவர்களுக்கு அந்த தேவ மனுஷ்யாதி சரீர தோஷங்கள் இல்லை. ஆயினும் அவர்கள் அகங்கார மமகாரங்களால் வருந்துகின்றார்களாகியால் நித்தியமுக்தராக ஆக மாட்டார்களே. நீ ஒருவனே நித்தியமுக்தன். அதற்கு காரணம் என்ன என்றால் கர்மத்திற்கு உட்படாதது மட்டும்தான். ஜீவாத்மாக்கள் கர்மத்திற்கு உட்பட்டவர்கள். அப்படி கர்மத்திற்கு உட்படாமைக்கு காரணம் என்ன? ஞான சங்கோசம் இல்லாமல் இருப்பதுதான். நீ எப்பொழுதும் விகாரங்களுக்கு இடமில்லாத சொரூப சுபாவங்களை உடையவன். ஜீவாத்மாக்கள் சுபாவத்தினால் விகாரமடைபவர்கள். பரமபதத்தில் உள்ள நித்தியர்களும் முக்தர்களும் உன்னைப் போலவே கர்மத்திற்கு உட்படாமல் என்றும் ஞான சங்கோசமின்றி பரிசுத்தர்களாக இருப்பவர்கள்தான். நீ அவர்களுக்கும் அந்தராத்மா. அதனால் அவர்களை காட்டிலும் வேறுபட்டவன். நீயே ஜகத்காரணனான பரமபுருஷன். சத்வ ரஜஸ் தமோ குணங்களுக்கும் அவற்றின் காரியமான சமஸ்த லோகங்களுக்கும் நியாமகனாக இருப்பவன். ஆகையால் உனக்கு மேம்பட்டவன் யார் இருக்க முடியும்? யாருமே இல்லையே. அனைத்து ஞானாதி சக்திகளும் உன்னிடத்தில் பிரகாசிக்கின்றது. முதலில் உலகங்களை படைக்கிறாய். இந்த சக்தி எதிலுமே கிடையாது. படைத்த உலகங்களிலே உள்ளே புகுந்து கொண்டு நியமிக்கின்றாய். இந்த சக்தியும் அப்படித்தானே. அவற்றை எல்லாம் பாதுகாக்கிறாய். இந்த சக்தியும் உன்னை தவிர வேறு எந்த வஸ்துவில் இருந்தும் செய்யக்கூடியது அன்று. பிறகு அவ்வுலகங்களை எல்லாம் சம்ஹரிக்கின்றாய். இப்படி வேறு எந்த வஸ்துவாலும் சம்பவிக்க முடியாத சக்திகள் உன்னிடத்தில் மட்டுமே வெளியாகிறது. உன்னிடத்தில் தான் சகல சக்திகளும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் மாறாமல் இருக்கிறது. ஆனாலும் கிரமத்திலே அவைகள் வெளியாகின்றன. ஆகையால் நீ சேதனா சேதனங்களில் உள் புகுந்து இருப்பினும் உன் சக்தியின் மகிமையால் அவற்றின் தோஷங்கள் உன்னிடத்தில் சம்பந்திப்பது இல்லை. பிரபஞ்சத்துக்கெல்லாம் உற்பத்திக்கு காரணமாக இருப்பவனும் அப்படி பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது தான் ஒருவனாகவே சமஸ்த காரணங்களுமாக இருப்பவனும் எவ்வகை விகாரங்களும் தீண்ட பெறாதவனாக சுரூபத்தினால் மாறும் தன்மையுள்ள அச்சேதனமான பிரகிருதியை காட்டிலும் ஸ்வபாவத்தினால் மாறும் தன்மையுள்ள சேதனா ஜீவனங்களை காட்டிலும் விலட்சணமாக இருப்பவனும் நித்திய ஞானானந்த ஸ்வரூபனும் தேச கால வஸ்து பரிச்சேதங்கள் அற்றவனும் நித்திய முக்தர்களை காட்டிலும் விலட்சணனும் பரபிரம்மம் என்று சொல்லப்படும் உன்னை நான் சரணமடைகிறேன். பகவானே, நீ தன்னை பற்றியவரின் விருப்பங்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றித் தருபவன். உன்னுடைய ரூபம் காண்போருக்கு மகானந்தத்தை கொடுக்கிறது. உன் திவ்ய மங்கள விக்கிரகமே அனைவராலும் பிரார்த்திக்க கூடியது. ஆகையால் நீ புருஷார்த்த மூர்த்தி என்று கூறப்படுவாய். சுவாமி, உன்னுடைய பாதார விந்தங்களை தங்கள் விருப்பங்களுக்கு தகுந்தபடி பணிகின்றவர்களும் தர்ம அர்த்த காமங்களில் நிலை நின்றவர்களும் தீனர்களுமான என்னை போன்றவர்களையும் முதலீற்று பசுவானது தன்னுடைய கன்றுக்குட்டியை பாதுகாப்பது போல நீங்கள் எங்களை அனுகிரகித்து பாதுகாக்கிறீர்கள் என்று இவ்வாறு திருவன் பகவானை சோஸ்திரம் செய்தான். மைத்ரேயர் சொல்றார்,
திடமான சங்கல்பத்தை உடையவனும் சிறந்த மதியை உடையவனுமாக திருவனால் துதி செய்யப்பட்ட பகவான் பக்தர்களிடத்தில் மிகுந்த பிரீதி உள்ளவன் அல்லவா? அவனுடைய சோஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு பகவான் பேச ஆரம்பிக்கிறார். பகவான் சொல்றார், ராஜகுமாரா, நீ மனதில் விரும்புவதை நான் அறிவேன். நீ நினைத்திருப்பது மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இல்லை. இருந்தாலும் நீ விரதங்களில் நன்கு நிலைத்து அதை குறைவர அனுஷ்டித்த காரணத்தால் என்னை சரணமடைவதில் திடமாக இருந்ததால் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன். திருவனே, சாஸ்வதமான வாசத்தை உடையதும் ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதும் வேறு ஒருவருக்கும் கிடைக்காததும் தேஜஸை உடைய சூர்யாதி கிரகங்களும் அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களும் சாதாரண நட்சத்திரங்களும் தொடரப்பெற்று திகழ்வதுமான ஒரு ஸ்தானத்தை உனக்கு தருகிறேன். இந்த ஸ்தானத்தில் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கும். 3 லோகங்கள் அழிந்தாலும் இந்த ஸ்தானம் அழியாது. தர்மன், அக்னி, கஷ்யபர், சுக்கிரன் இவர்களும் சப்த ரிஷிகளும் நட்சத்திர ரூபர்களாகி இந்த ஸ்தானத்தை பிரதட்சணம் செய்து கொண்டிருப்பார்கள். உன் தந்தையாகிய உத்தானபாதன் உனக்கு பூமியை கொடுத்துவிட்டு தான் காட்டுக்கு போகையில் நீ ராஜ்யத்தை ஆண்டு 20,000 வருஷங்கள் இந்திரியங்களை வேறு விஷயங்களில் போக விடாமல் தடுத்து வர்ணாசிர தர்மங்களை தவறாமல் நடத்தி பூமியை பாதுகாப்பாய். உன் சகோதரன் உத்தமன் வேட்டையாடுவதற்காக வனத்திற்கு சென்று அங்கு காணாமல் போகும்போது அவனிடத்தில் மிகுந்த மன விருப்பமுடைய அவனுடைய தாயான சுருச்சி அவனை தேடுவதற்காக வனம் சென்று அங்கு காட்டுத்தீயில் பிரவேசித்து முடியப் போகிறாள். இதை பற்றி நீ நினைக்கவில்லை என்றாலும் என் பக்தனாகிய உன்னுடைய விஷயத்தில் அவள் செய்த துரோகத்தால் இப்படி அது நடக்கப் போகிறது. நீ யஜ்யம், யாகம் போன்றவற்றால் என்னை ஆராதித்து இந்த ராஜ்யத்தில் உன் விருப்பங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு பிறகு என்னை நீ நினைக்கப் போகின்றாய். அதன் பிறகு சப்த ரிஷிகள் வரையிலும் உள்ள சமஸ்த லோகங்களாலும் நமஸ்கரிக்கப்பட்ட எனது அனுகிரகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சப்த ரிஷிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மனதை அடக்கி என்னை தியானிக்கும் தன்மையுடையவன் எந்த இடம் சென்றால் மீளவும் சம்சாரத்தை அடையாமல் அதிலிருந்து வைகுண்ட லோகத்திற்கே போவானோ அப்படிப்பட்ட நான் முன் சொன்ன அந்த ஸ்தானத்தை நீ அடையப் போகிறாய் என்று பகவான் சொன்னார். மைத்ரேயர் சொல்றார், இப்படி துருவனால் ஆராதிக்கப்பட்ட பகவான் பாலகனான அந்த துருவனுக்கு கடைசியில் தன் பதவி கிடைக்கும்படி வரம் அளித்து அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கருட வாகனத்தில் மேல் ஏறிக்கொண்டு தன்னிடமான வைகுண்ட லோகத்துக்கு போனான். அந்த துருவனும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாத சேவையால் ஏற்பட்டதும் தான் தவம் செய்ய தொடங்கும் பொழுது சங்கல்பித்த பலன் கைகூடினதாலும் நாம் சங்கல்பித்த காரியத்தை முடித்தோம் என்ற சந்தோஷத்தை அடைந்தும் கூட அவ்வளவு சந்தோஷம் இல்லாதவனாக அவன் பட்டணத்துக்கு புறப்பட்டான். இப்போ விதுரர் கேட்கிறார், அந்த பகவானுடைய பாதார வித்தங்களை பூஜித்த புண்ணிய மகிமையால் கிடைத்த ஸ்தானத்தை அதே ஜென்மத்தில் அவன் அடைந்தான். இருந்தாலும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்த அந்த துருவன் தன்னை பிரயோஜனம் கைகூட பெறாதவனாகவே நினைக்கின்றான் என்று சொல்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று விதுரர் கேட்கிறார். இப்ப மைத்ரேயர் சொல்றார், மாற்றாந்தாயான சுருச்சியின் சுடு சொல்லால் ஹிருதயத்தில் அடியுண்டு வருந்தி அதை மறக்காமல் நினைத்து கொண்டிருந்து மோட்சத்தை கொடுக்க வல்லவனான அந்த பகவானிடத்தில் மோட்சத்தை கேட்காமல் ஏமாந்து போனான். அப்பால் அவன் அதை நினைத்து இப்படி மதிமயங்கி மோட்சத்தை விரும்பாமல் இப்படி கெட்டேனே என்று பச்சாதாபம் அடைந்தான். அவன் ஏன் தன்னை வெறுத்தான் என்றால், துருவன் சொல்றான், சுனந்தாதிகள் அநேக ஜென்மங்களில் செய்த அபியாசத்தினால் விளையக்கூடிய சமாதியினால் எந்த பகவானுடைய சொரூபத்தை சாட்சாத்கரித்தார்களோ அப்படிப்பட்ட பகவானுடைய பாதார விந்தங்களின் நிழலில் 6 மாதங்கள் வரையில் ஒதுங்கி இருந்தும் கூட தேக அபிமானம், சுதந்திராத்மாபிமானம் இவைகளால் மதிமயங்கி அந்த பகவானுடைய பாதார விந்தங்களின் நிழலில் இருந்து வெகு தூரம் ஒதுங்கப் பெற்றேன். என்னுடைய தேக அபிமானத்தை பார்த்தீர்களா? இப்படி யாரும் இருப்பார்களோ என்று வருந்தினான். என்னுடைய துர்பாகியத்தை நான் என்னவென்று சொல்வேன்? கர்ப்பம், ஜென்மம், ஜரை, மரணம் இவை முதலிய பல வகை துக்கங்களுக்கு இடமான சம்சாரத்திலிருந்து உண்டாகும் பயத்தை
வேரோடு அறுக்கும் திறமையுடையவனான அந்த பகவானுடைய பாத மூலத்தை நான் சாட்சாத்கரிக்க பெற்றும் நரகமான சம்சாரிக பலனையே வேண்டினேனே, மகானந்த ரூபமான மோட்சத்தை விரும்பாமல் போனேனே, இது என்ன மதிகேடோ. தன்னுடைய யோகங்கள் முடிந்த பின்பு சொர்க்கத்திலிருந்து கீழே விழுகின்றவர்களும் அதனால்தான் பிறருடைய சமிருத்தியை பொறுக்க மாட்டாதவர்களுமான தேவதைகள் என் புத்தியை சம்சார சுகங்களில் விருப்பம் உண்டாகச் செய்து பாழாக்கி விட்டார்கள். நான் மிகவும் துர்புத்தி உடையவன். ஏனென்றால் நாரதர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் பிடிவாதத்துடன் வீண் விருப்பம் கொண்டேன். நான் யாவருக்கும் கடக்க முடியாத பகவானுடைய மாயையால் மதி மயங்கப்பட்டு தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் ஆத்மாவல்லாத தேகத்தையே ஆத்மாவாகவும் தன்னை சுதந்திரனாகவும் பிரமித்து பரபிரம்மத்தை காட்டிலும் வேறொரு சுதந்திர வஸ்து இல்லாமல் இருந்தும் கூட சகோதரனை சத்ருவாக நினைத்து அந்த நினைவாகின்ற வியாதியினால் இப்போது வருந்துகின்றேன். பகவானுடைய அனுகிரகம் எளிதில் கிடைக்குமா? எவ்வளவு வருந்தினாலும் அதை பெற முடியுமா? அவன் அருள் செய்வானாயின் சம்சார துக்கத்தை போக்கி மகானந்தமான மோட்சத்தை தருவானே. சமஸ்த வஸ்துக்களிலும் அவன் அந்தராத்மாவாக இருப்பவன் அல்லவோ. அப்படிப்பட்ட அந்த பகவானை நான் தவத்தினால் அருள் புரிய செய்தும் சம்சாரத்தையே வேண்டிக் கொண்டேனே. இப்படியும் ஒரு மதிகேடு உண்டோ? ஆகையால் நான் பாக்கியமில்லாதவன், துர்பாகியசாலி. தனமற்றவனும் புண்ணியமில்லாதவனுமான ஒரு மனிதன் பூமண்டலத்திற்கெல்லாம் பிரபுவான ஒரு மகாராஜனிடம் சென்று உமித்தூள்களை வேண்டிக் கொண்டானாம். இது எப்படி இருக்கிறது? அதை போல ஸ்வராஜ்யம் என்ற மோட்சத்தை கொடுக்கும் திறமையுடைய அந்த பகவானிடத்தில் நான் துரபிமானத்தையே வேண்டி பெற்றேன். இதை காட்டிலும் வேறு துர்பாகியம் இருக்க முடியுமோ என்று சொல்லி வருந்தினான். மித்ரேயர் சொல்றார், விதுரா, அந்த ராஜகுமாரன் தன்னைத்தானே வெறுத்து கொண்டான். கிடைக்க முடியாத பதவியை பெற்றும் அவன் ஏன் இப்படி வெறுத்துக் கொள்கிறான் என்று நினைக்காதே. மோட்ச பூமியை கொடுக்கும் தன்மையுடையவனான பகவானுடைய பாதார விந்தங்களை பணியும் தன்மையுடைய உன்னை போன்றவர்கள் எந்த பிரயோஜனத்தையும் தனக்கு வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டே மனதில் சமிருத்தி உண்டாக பெற்றிருக்கும் தன்மையுடையவர்கள். தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டே நிறைவாளராக இருப்பார்களே அன்றி அதற்கு மேல் விரும்ப மாட்டார்கள். ஆகையால் அவன் அத்தகைய பதவியை பெற்றும் மோட்சத்தை வேண்டாது போனோமே என்று வெறுத்து கொண்டான். உத்தானபாத ராஜன் தன் புதல்வனாகிய திருவன் திரும்பி வருவதாக கேட்டும் இறந்து போனவன் பிழைத்து வந்தாற்போல் நினைத்து அதை நம்பவே இல்லை. பாக்கியஹீனனான எனக்கு இப்படிப்பட்ட மங்களம் எப்படி நேரும் என்று அதை நம்பாமல் இருந்தான். ஆனால் சீக்கிரத்தில் உன் புதல்வன் திரும்பி வந்து விடுவான் என்று தேவரிஷி நாரதர் சொன்னார் அல்லவா, அதை நினைத்து அவர் வரக்கூடும், இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் என்று நம்பி சந்தோஷம் அடைந்து அந்த சந்தோஷ வேகத்தினால் மனம் திடமாகி அந்த சமாச்சாரத்தை சொன்னவனுக்கு ஒரு முத்து மாலையை பரிசாக கொடுத்தான். அந்த மன்னவன் சிறந்த குதிரைகள் பூட்ட பெற்றதும் சொர்ணமயமான அலங்காரங்களால் விளங்குவதுமான ரதத்திலே ஏறிக்கொண்டு பிராமணர்களும் மந்திரிகளும் பந்துக்களும் சூழ சங்கம் துந்துபி வாத்திய கோஷங்களோடு புதல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் மிகுந்த விரைவுடன் பட்டணத்திலிருந்து புறப்பட்டான். மன்னவனுடைய பட்ட மகிழ்ச்சிகளான சுனீதி சுருச்சி என்ற இருவரும் சுருச்சியின் புதல்வனான உத்தமனுடன் ஸ்வர்ணத்தினால் அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கின் மேல் ஏறிக்கொண்டு துருவனை எதிர்கொண்டார்கள். அந்த ராஜன் அந்த துருவனை கண்டு வேகமாக ரதத்திலிருந்து இறங்கி பிரேமத்தினால் மெய்மறந்தவனாகி அந்த புதல்வனுடைய அருகே சென்றான். அவன் நெடுநாளாய் என் புதல்வனை எப்பொழுது பார்க்கப் போகிறேன் என்று அதையே ஆவலுடன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் பெருமூச்சு விட்டுக்கொண்டு பகவானுடைய பாதார விந்தங்கள் படுதலால் சம்சாரத்திற்கு ஹேதுவான பாபங்களெல்லாம் தொலைந்து மிகவும் பரிசுத்தனாக இருக்கின்ற தன்னுடைய சரீரத்திலிருந்து பிறந்தவனும் பிரீத்திக்கு இடமாக இருப்பவனுமாகிய அந்த பாலனை 2 புஜங்களாலும் கட்டி அணைத்து கொண்டான். தன் விருப்பம் கைகூட பெற்று மனக்களிப்புற்றிருக்கின்ற அந்த துருவனை அப்படி அணைத்து உச்சி மூந்து சந்தோஷத்தினால் குளிர்ந்திருக்கின்ற கண்களால் அவனை நனைத்தான். நல்லோர்களில் தலைவனாகிய அந்த துருவன் தந்தையான உத்தானபாதனுடைய பாதங்களை வணங்கி அவனிடமிருந்து ஆசீர்வாதங்களும் பெற்று தாய்மார்களான சுனீதி சுருச்சி ஆகியோரையும் நமஸ்கரித்தான். சுருச்சி
தன் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கின்ற அந்த பாலகனை அணைத்து கண்ணீரினால் தழுதழுத்த உரையோடு பல்லாண்டுகள் க்ஷேமமாக இருப்பாயாக என்று ஆசீர்வாதம் செய்தாள். மேட்டிலிருந்து ஜலம் பள்ளத்திற்கு வருவது போல குணங்கள் நிறைந்தவனும் பகவானால் அருள் புரியப்பட்டவனுமான அந்த துருவனிடத்தில் சுருச்சி மன உருக்கத்துடன் இருந்தது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆகையால் அவனிடத்தில் பெரும் பொறாமை உடையவள் சுருச்சி. அப்படி இருக்க பிரீத்தியுடன் வாரி அணைத்து ஆனந்தத்தால் கண்ணீர் பெருக்கினால் ஆசிர்வதித்தாள் என்பது எப்படி பொருந்தும் என்ற சந்தேகம் வேண்டாம். உத்தமன் துருவன் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்தமையால் மயிர்கூச்சல் உண்டாகப் பெற்று ஆனந்தத்தினால் அடிக்கடி கண்ணீர் பெருக்கினார்கள். இந்த துருவனுடைய தாயான சுனீதி இவனை அணைத்து கொண்டு அந்த புதல்வனுடைய அங்கங்களின் ஸ்பரிசத்தால் சுகித்தவளாகி மன வருத்தத்தை துறந்தாள். விதுரா, வீரனை பெற்றவளான சுனீதியின் ஸ்தனங்கள் அவளது குளிர்ந்த கண்ணீரால் நனைந்து பாலை பெருக்கியது. அப்பொழுது ஜனங்கள் உத்தான பாதனை கொண்டாடினார்கள். மன்னவனே, உன் மன வருத்தங்களை தீர்ப்பவனாகிய உன் புதல்வன் இத்தனை நாள் காணாது போயிருந்து இப்பொழுது உன் பாக்கியத்தால் வந்துவிட்டான். இவன் பூமண்டலத்தை காப்பான். பூபாரத்தை தான் ஏற்றுக்கொண்டு உனக்கு சுகத்தை விளைவிப்பான். பக்தர்களின் துக்கங்களை போக்கும் தன்மையான பகவானை நீ ஜென்மாந்தரத்தில் நன்றாக ஆராதனை செய்திருக்கின்றாய். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் எந்த விருப்பம்தான் கைகூடாது. ஆகையால் நீ ஜென்மாந்தரத்தில் பகவானை ஆராதித்து அவனுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது நடக்குமா? காணாமல் போன உன்னுடைய புதல்வன் இப்படி வந்து சேர்ந்தது பகவானுடைய அனுகிரகமே என்று மன்னவனை புகழ்ந்தார்கள். இப்படி ஜனங்களால் புகழப்பெற்ற அந்த மன்னவன் துருவனையும் அவனது பிராத்தாவான உத்தமனையும் யானை மேல் ஏற்றிக்கொண்டு ஜனங்களால் ஸ்துதி செய்யப்பட்டவனாக பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பூ மாலைகளும் முத்து மாலைகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன. பூரண கும்பங்களும் தீபங்களும் வைக்கப்பட்டிருந்தது. ஸ்வர்ண அலங்காரங்கள் ஆகியவைகளால் அந்த நகரம் மிக அழகாக இருந்தது. உத்தானபாத மன்னவன் புதல்வனுடன் உள்ளே பிரவேசம் செய்தான். அந்த மாளிகையில் துருவன் சுகமாக வசித்துக் கொண்டிருந்தான். இப்படி சில வருஷங்கள் சென்ற பிறகு துருவன் யௌவன பருவம் நிறைந்திருப்பதையும் மந்திரிகளுக்கு அனைவருக்கும் விருப்பமானவனாக இருப்பதையும் அவனிடத்தில் பிரஜைகளெல்லாம் பிரியமாக இருப்பதையும் கண்டு அந்த உத்தானபாத மன்னவன் அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்தான். அதன் பிறகு அவன் தான் வயது சென்றிருப்பதை ஆலோசித்து மோட்சகதியை அடைய விரும்பி சம்சாரத்தில் விரக்தனாகி வனத்திற்கு போனான் என்று சொல்லி இந்த 9வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 10வது அத்தியாயத்துல உத்தமன் வேட்டைக்கு சென்று மரணம் அடைதலும் துருவன் அவனை கொன்ற அந்த யக்ஷர்களோடு யுத்தம் பண்றதையும் அவர்களை வதைப்பதையும் பற்றி நாம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.